அண்மையில் உங்களுக்கு நல்லா தெரியும், பத்திரிகை ஊடகத்திலும் பார்த்திருப்பீங்க. அமலாக்கத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழலை அமலாக்கத்துறை கண்டுபிடித்து ஆதாரத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கையை அனுப்பிச்சு 3 முறை அறிக்கை அனுப்புனாங்க. இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அமலாக்கத்துறை கொடுத்ததை பரிசீலனை செய்து ஆதாரம் இருக்கின்றது. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பை கொடுத்து கூட இன்னும் வாய்தா வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படி ஊழல் செய்வதிலே மிகப்பெரிய மன்னர்கள். சுமார் 1000 கோடி ஊழல். இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சி துறையில கமிஷன் வாங்குறதுல, குடிநீர் வழங்கல் துறையில பணி நியமன, ஒரு பணி நியமனத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் அமலாக்கத்துறை கண்டுபிடித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தோண்டி எடுக்கப்பட்டு உண்மை நிலையை கண்டறிந்து சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு சட்டத்தை நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்.